பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டி தர்மராஜனுக்கு உறுதுணையாக சாக்ஷாத் பகவானே வேதவியாச ரூபமாகவும் பகவான் கிருஷ்ணனும் ஏன் பரசுராமரும் பகவானுடைய 3 ரூபங்களும் தர்மராஜன் பக்கம் இருந்து இந்த அஸ்வமேத யாகத்திற்கு துணை புரிந்தது. முதலில் இந்த அஸ்வம்னா குதிரை, இந்த தேசம் முழுக்க சுற்றி வர வேண்டும். எங்கெங்கு சென்றார்கள், யாரிடமிருந்து கப்பம் வாங்கினான், யாரார் அர்ஜுனனை எதிர்த்தார்கள் என்பதை பார்த்துபடி. இதில் என்னென்னா ரொம்ப சிறிதும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். துவாரகா பட்டணம் அது பகவான் கிருஷ்ணனுடையது. அங்கே போன உடனே கப்பம் வாங்கி வந்து விடலாம் என்று நினைக்கும் நேரத்தில் அந்த அஸ்வத்தை கட்டியான். யார் அவன் என்றால் பிரத்யும்னன், பகவான் கிருஷ்ணனுடைய மகன். என்ன ஒரு கோபம் என்றால் அர்ஜுனன் மேல் அவனுக்கு ஒரு சிறிய கோபம் இருந்தது. சுபத்ரையை இவன் கூட்டிக் கொண்டு சென்றான் என்கின்ற கோபத்தினால் கட்டி வைத்து விட்டான். பிரத்யும்னனோடு போரிடும் எண்ணம் அர்ஜுனனுக்கு இல்லை. நேரா பகவான் கிருஷ்ணன் கிட்ட போய், கிருஷ்ணா, உன்னுடைய பிள்ளை இந்த மாதிரி குதிரையை கட்டி வைத்திருக்கிறது அப்படின்னா பாருங்க, தந்தையானவன் மகனிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. மாறாக பகவான் கிருஷ்ணன் அமைதியாக இருந்து இதே விஷயத்தை வசுதேவனிடம் கூறிவிட்டு, வசுதேவன் நேராய் போய் பிரத்யும்னனுக்கு, என்ன இப்படி செய்திருக்கிறாய், எவ்வளவு பெரிய அஸ்வமேத யாகம் நடக்க இருக்கிறது, தேவையற்ற ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த அஸ்வத்தை கட்டி இருக்கிறாய் என்று வசுதேவன் கடிந்து கொண்டதால் பிரத்யும்னன் ஒரு சகஜ நிலைக்கு வந்து வேண்டிய கப்பத்தை கொடுத்தான் என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அஸ்வம் அனைத்து தேசங்களையும் சுற்றி கொண்டு நம்ம ஹஸ்தினாபுரத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறது. இதில் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று இன்னைக்கு பார்த்தோம்னா சைத்ர சுத்த பௌர்ணமி, இதைத்தான் ஹனுமன் ஜெயந்தி நாம் எல்லாம் கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு தினம். இன்றிலிருந்து மாக மாதம் சுத்த துவாதசி, இன்னைக்கு நாம் நடக்கக்கூடியது சைத்திர மாதம் சுத்த பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த நாள் என்று பெரியவர்கள் குறித்து சொல்லியிருக்கிறார். அப்போ பார்த்தோம்னா இன்றிலிருந்து சரியாக இன்னும் 1 மாத காலம் இருக்கிறது. 1 மாத காலமே இருக்கிறது. ஏன்னா இந்த அஸ்வமேத யாகத்தினுடைய ஏற்பாடுகள் என்பது சாமானியமானது அல்ல பக்தர்களே. இந்த யாகம் ஏதோ 1 நாளோ 2 நாளோ 1 மாதமோ 1 வருடமோ நடந்தது அல்ல. ஆச்சரியம், 15 வருடங்கள் நடந்த யாகம் இந்த அஸ்வமேத யாகம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு யாகத்தை ஏற்பாடு செய்து அந்த யாகத்தில் வருகின்ற அனைவருக்கும் வேண்டிய அனைத்து உபசாரங்களை செய்ய வேண்டும் என்றால் மலைத்து போய்விட வேண்டும். ஆனால் அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய ஏற்பாடுகளுடைய பொறுப்பினை பீமசேனன் ஏற்றுக்கொண்டார். அதாவது இதற்காக இடமல்ல, ஒரு ஊரை நிர்மாணம் செய்தார். அங்கே எப்படின்னா நூற்றுக்கணக்கான பலவிதமான கட்டிடங்களை எழுப்பினார். அது எப்படின்னா மணிகளால் நிர்மாணமான கட்டடம். மணிகள்னா சாமானிய மணிகள் அல்ல, அந்த முத்து ரத்னங்கள் என்று சொல்கிறார்களே, அதனால் நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்கள். அது மட்டுமா அப்படின்னா அதெல்லாம் வருகின்ற ராஜர்கள் தங்குவதற்காக. அதே போல ஒவ்வொரு கட்டிடத்திற்கு பின்புறமும் அந்த புறத்தை நிர்மாணம் செய்தான். குடும்ப சகிதமாக வருபவர்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதற்காக அங்கங்கு ஸ்தம்பங்கள்,
அந்த ஸ்தம்பங்கள் எல்லாமே தங்கத்தினால் ஆனது. பெரிய பெரிய தோரணங்கள், யஜ்ஞசாலை சம்பூர்ண தங்கத்தினால் வேயப்பட்டிருந்தது அப்படின்னு எழுதுறாங்க. அப்படின்னா கண் முன்னாடி அந்த காட்சியை நம்மளால கொண்டு வந்தாலே அதை நம்மளால என்ன சொல்லுது, ஆச்சரியத்தின் உச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு. அது மட்டுமா அப்படின்னா எத்தனை ராஜர்கள் வந்தாலும் அவர்கள் தனித்தனியே தங்கக்கூடிய அரண்மனை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமா அப்படின்னா அது போக அந்த வேதங்கள் கூற வருகின்ற பிராமணர்கள் அவர்களுக்கு தங்கக்கூடிய வசதி. அது மட்டுமா பீமசேனன் தானாக ஒவ்வொரு ராஜனுக்கும் முன்வந்து அந்த ஆவாகனம் அப்படின்னா வரவேற்பு, தானாக யாரோ இந்த சிப்பந்திய முன்னாடி நிற்கிறதுன்னு இல்லை, தானாக முன்வந்து எல்லாரையும் வரவேற்றான். இன்னும் சொல்லப்போனால் வருகிற ராஜர்களும் யார் ஒருவரும் வெறும் கையோடு வரவில்லை. அவரவர் கைகளில் தங்கம், முத்து, பவளம், ரத்னம் இப்படி அனைத்தையும் கொண்டு வந்து இந்த யாகத்திற்காக கொடுத்தனர். அது மட்டும் அங்கு இருக்கக்கூடிய அந்த ரத்னங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா சமுத்திரம் அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சுப்பார். அதே மாதிரி வருகின்ற ராஜர்கள் அந்த யானை குதிரைகளை எல்லாம் நிறுத்த வேண்டுமே, அந்த யானை குதிரைகளுக்கு தனித்தனியாக அந்த இடங்கள் நிர்மாணிக்கப்பட்டு யானைகள் குதிரைகள் என்னென்ன உணவு சாப்பிடமோ வேளா வேளைக்கு அவர்களுக்கு கவனிப்பதற்காக கரும்பு ரசங்கள் அது எதெல்லாம் விரும்பி சாப்பிடுமோ அது அத்தனையும் ஏற்பாடு செய்திருந்தார் தர்மராஜன். ஏன்னா பீமசேனன் பொறுப்பு எடுத்திருந்தாலும் இது அனைத்தும் தர்மராஜனுடைய உத்தரவின் பேரே நடந்து வருகிறது. யார் ஒருவருக்கும் என்ன கேட்டாலும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரக்கூடாது. அத்தனை சௌகரியங்களுக்கும் செய்து கொடுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனா பாருங்க, முனிகள், ரிஷி முனிகள், பிரம்ம ஞானிகள் இவா அத்தனை பேரும் இருந்து வேதவியாசர், பரசுராமர், பகவான் கிருஷ்ணன், நாரதர் இப்படி அனைத்து தேவதைகளும் வந்திருந்தனர். மட்டுமின்றி பல தேவதைகள் அங்கு இருந்தனர். ஆனால் பலர் கண்களுக்கு காணாதிருந்து அந்த யாகத்தை கண்டு ரசித்து கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. இதுல என்னன்னா தர்மராஜன் பயங்கரமான, அதாவது ஒரு நிமிஷம் கூட இங்கு அங்கு ஓய்வு என்று இல்லாமல் யார் ஒருத்தர் வந்தாலும் ஓடி 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 சென்று அவர்களை ஸ்வாகதம் செய்து எல்லாம் என்னதுன்னா அவர்கள் எங்கெங்க ஆசனத்தில் அமர வேண்டுமோ அவர் அமரும் வரை இவன் நின்று கொண்டே இருப்பார். பாரு, ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்தா அவங்கள உட்கார வச்சதுக்கு அப்புறம்தான் நாம உட்காரணும். ஒரு வீட்டில் வருகின்ற 2 பேர் 4 பேருக்கே இந்த ஸ்திதின்னா அந்த யாகத்தில் வருகின்ற ஆயிரக்கணக்கான ராஜர்களை தகுந்த மரியாதை கொடுத்து எல்லாம் வசதியும் அவருக்கு செய்து தந்த பின்பே இவன் அமர்ந்தான் தர்மராஜன். அப்படின்னா அவருடைய மனசு எத்தகைய மனசு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட இவ்வளவு பெரிய யாகத்தை நான் செய்கிறேன் என்கின்ற அந்த மமதை சிறிதும் இல்லை, அகங்காரம் சிறிதும் இல்லை. இது அனைத்தும் இறைவனால் நடத்தப்படுவது என்பதை முழுவதுமாக அறிந்திருந்தார். அந்த யாகம் நான் தான் செய்தேன் அப்படிங்கிற எண்ணம் சிறிதும் அற்றவனாக இருந்தான். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு யாகம் இதுவரை எங்குமே நடந்திருக்க முடியாது. ஒன்று ராமன் காலத்திலே நடந்த ஒரு யாகம், இல்லைன்னா இந்திரன் செய்த யாகம். இதை தவிர வேறு எந்த யாகத்தையும் இந்த அஸ்வமேத யாகத்தோடு ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கு ஞானிகள், ரிஷிமுனிகள், வேதவியாசரை தலைமையாக வைத்து கொண்டு நிறைய அந்த ஞான சத்திரம் தர்மத்தின் பற்றி நிறைய வாத விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன. இப்போ என்னன்னா வருபவர்களுக்கு நேரம் இருக்குது, ரொம்ப நேரம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா
அந்த அஸ்வமேத யாகத்தில் அங்கங்கு ஞான நட்சத்திரங்கள். எது தர்மம் எது தர்மம் இல்லை என்பதை பற்றிய மிகப்பெரிய வாத விவாதங்கள். அது என்னன்னா, பார்க்கிறவர்களுக்கு ஒவ்வொரு பண்டிதர்களும் சொல்லக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஞானத்தை தரவல்லதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது பூலோகமா அல்லது தேவலோகமா என்று நினைக்கும் அளவிற்கு அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய ஸ்தலம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்திலும் எந்த ஒரு குறையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாதபடி பீமசேனன் தகுந்த ஏற்பாடுகளை செய்திருந்தான். இன்னும் சொல்லப்போனா அந்த யாகத்தில் பார்ப்பதே சம்பிரமமாக இருந்தது. அதில் என்னன்னா, எங்க பார்த்தாலும் தங்கம். அது என்ன சொல்றது, பார்த்தவர்கள் பார்த்த வண்ணம் இருந்தார்கள் என்று சொல்வார்களே, அந்த இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்ல முடியாதபடி அதையே பார்த்த வண்ணம் இருந்தார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் என்னன்னா, அந்த யாகத்தினுடைய பசுக்கள், சில பிராணிகள், விதவிதமான அவைகளை எல்லாம் கம்பத்தில் கட்டப்பட்டிருந்தது. அந்த போஜன விவஸ்தை, வருகிறவர்களுக்கு ஆகாரம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 24x7. இப்போ நாம் நினைக்கிற மாதிரி எப்படின்னா, காலையில் ஒரு டிஃபன், மத்தியானம், அந்த கேப் ஃபுல்லாக கிடையவே கிடையாது. அது பாட்டுக்கு இயங்கிக் கொண்டே இருக்கும். காலை மதியம் இரவு எந்த பாகுபாடும் இல்லாமல் அந்த உணவு என்பது நடந்து கொண்டே இருக்கும். 1,00,000 பேர் போஜனம் செய்து முடித்தால் ஒரு நகாரி வாசிப்பர். ஒரு முறை அந்த நகாரி வாசித்தால் 1,00,000 பேர் உணவறிந்தனர். இது ஒரு கணக்கு. இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அன்னம் எப்படி இருந்தது அப்படின்னா, பர்வதம் அளவிற்கு செய்து வைத்திருந்தனர். யார் ஒருவர் எதை கேட்டாலும் அதனை தரவல்லதாக இருந்தது. அது அன்னச்சத்திரம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. தயிர், பாயசம், நெய், இது எப்படி இவெல்லாம் நதி சரோவரம் எப்படி அப்படியே போயிண்டே இருக்குமோ அந்த மாதிரி தயிர் ஒரு பக்கம், நெய் ஒரு பக்கம், பாயசம் ஒரு பக்கம். அவாவா வர வேண்டியது, எவ்வளவு வேணா முண்டுக்க வேண்டியது, யாருக்கு வேணா பரிமாறலாம். அந்த மாதிரி யார் ஒருவர் எதை அவர் மனதில் நினைத்தாலும் அது கிடைப்பதாக இருந்தது. அதுவும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்ச நெஞ்சம் கூட அசுத்தம் இல்லை, எல்லாம் பரிசுத்தமாக இருந்தது. மட்டுமன்றி இந்த மாதிரி ருசி வேறு எங்குமே அவர்கள் கண்டிராத வண்ணம் அந்த அன்னம் இருந்தது அப்படின்னு எழுதுறாங்க. ஏன்னா சாக்ஷாத் வாயுதேவனே இந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது அந்த வாயுதேவனுடைய பிரசாதம் அங்கு இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அற்புதமாக கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் சும்மா வரல. கையில் தனம், கணக்கம்னா தங்கம், இது எல்லாம் கொண்டு வந்தாங்க. இதில் என்ன விஷயம்னா, வந்தவங்க ஏதோ ஒரு ராஜனுடைய அரியணையில் உட்கார்ந்து இருந்தாங்க, ஏதோ அவங்களுக்கு அரண்மனை கொடுத்தாங்க, அதில் ஓய்வெடுத்து, அதெல்லாம் கிடையாது. ராஜர்களே இறங்கி வந்து அங்கு வந்துள்ளவர்களுக்கு பரிமாறத் தொடங்கினர்னு. அந்த ஊர்ல அவர் ராஜனாக இருக்கலாம். இவ்வளவு பெரிய அஸ்வமேத யாகத்தில் நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று ராஜர்கள் இருந்தார். கொஞ்சம் நினைச்சு பாரு. நாம போய் ஆனந்தமா ஒரு கல்யாண வீடா இருந்தா கை கட்டி மரியாதையா உட்கார்ந்துட்டு என்ன சாப்பாடு போடுறாங்களோ, இப்ப என்னன்னா இவர்களாகவே இறங்கி மற்றவர்களுக்கு ஒருவருக்கொருவர் பரிமாறி மகிழ்ந்த வண்ணம் இருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அடுத்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், பெண்களுக்கு அலங்கார பொருட்கள் அப்படின்னு இருக்கு. அவங்க பல விஷயங்கள் அலங்காரத்திற்காக உபயோகப்படுத்துறார்கள். நீங்க யாரும் எதையும் உங்க ஆத்திலிருந்து எடுத்துட்டு வர வேண்டாம். எத்தனை வேண்டுமோ அத்தனையும், ஒரு கிணறு எந்த அளவுக்கு தண்ணி ரொம்புமோ அந்த அளவுக்கு என்ன சொல்லுது, அந்த அலங்கார பொருட்கள் மட்டும் நிறைந்திருந்தது.
வந்திருக்கிறவங்களுக்கு மோட்சம் வேண்டுமா? பகவானுடைய 3 ரூபங்கள் இருக்கு. சாக்ஷாத் கிருஷ்ணன், வேதவியாசர், பரசுராமர். அவரை பிரார்த்தனை செய்யுங்கோ, மோட்சமே கிடைக்குது. இன்னும் சொல்லப்போனா பணம் வேண்டுமா, திரவியம் வேண்டுமா, அனைத்தும் கொட்டி கிடக்குது, வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோ. இல்லை இல்லை, ஞானம்தான் எங்களுக்கு வேண்டும். ஞான சத்திரம் அங்கங்கு வேதவியாசர் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. யாராருக்கு என்னென்ன மனதில் அபேட்சை இருக்கிறதோ அது அத்தனையும் ஈடேற்றும் வகையில் அந்த அஸ்வமேத யாகம் அதனுடைய ஏற்பாடுகள் நடந்திருந்தது என்று வர்ணிக்கிறது. மேலும் இந்த யாகங்கள் எப்படியெல்லாம் நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.